குறள் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் விளக்கம். அன்பும் தருமமுமே இல்வாழ்க்கையின் இயல்பும் பயனுமாகும். மதன் தன் குடும்பத்தினருடன் வாங்கிய பரிசை தன் அம்மாவிடம் காண்பித்தான். மிக்க மகிழ்ச்சி. எதற்காக இந்த பரிசு கொடுத்தார்கள் என்று கேட்டாள் மதனின் அம்மா. எங்கள் குடியிருப்பில் சிறந்த குடும்பத்திற்கான போட்டி ஒன்று நடந்தது. அதில் நாங்கள் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றோம் என்றான் மதன். ஒருநாள் மதனின் மனைவி மஞ்சுளா தன் வீட்டில் வேலை செய்யும் பணியாளரிடம் கோபமாகப் பேசிக் கொண்டிருந்தாள். இதனை மதனும் அவன் அம்மாவும் கவனித்தார்கள். ஏன் கோபப்படுகிறாய் என்று மதனின் அம்மா கேட்டாள். பணிப்பெண் உடம்பு சரியில்லை, ஓய்வு எடுக்க 2 நாட்கள் விடுமுறை கேட்கிறாள். நான் விடுமுறையெல்லாம் கொடுக்க முடியாது, வேலையை கவனி என்று கோபமாக சொல்லிவிட்டேன் என்று கூறினாள் மஞ்சுளா. இதைக் கேட்ட மதனின் அம்மா மஞ்சுளாவிடம், நாம் அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும், குறிப்பாக நமக்கு வேலை செய்யும் பணியாளர்களிடம் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். கோபம் கொண்டு கடும் சொற்கள் கூறக்கூடாது. இவளுக்கு பணமும் கொடுத்து விடுப்பும் கொடுத்துவிடு, உடம்பு சரியானதும் வந்து விடுவாள். நான் அவள் வேலையை சேர்த்து செய்கிறேன் என்று கூறினாள் மதனின் அம்மா. இதைக் கேட்ட மஞ்சுளாவுக்கு தான் செய்தது தப்பு என்று உணர்ந்தாள். அன்பாகவும் அறத்துடனும் இருப்பதுதான் இல்லற வாழ்வின் பண்பு. அப்படி இருந்தால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினாள் மதனின் அம்மா.